ரவுண்டு மேட்ச் யாராருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் வெர்சஸ் ஈகிள் ஐஸ். இதில் ஸ்பார்க் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ச் வந்து 3 ஓவர், ஒரு ஓவர் லெஸ் பண்ணிட்டாங்க. ஒரே நாளில் இந்த டோர்னமெண்ட் முடிக்கிறதுனால ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு 3 ஓவருக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஷார்க் டீம் மாதிரி இவங்க ஸ்பார்க் டீம். சென்னை 6,28,000 ஞாபகம் வருது. ஸ்பார்க் ஃபயராக இருப்பாங்களா பார்க்கலாம். ஸ்பார்க் சிசிக்காக ஓப்பனிங் பவர் பிளே ஓவர்ஸ விஜய். தேவா வெர்சஸ் பொல்லாட் அரவிந்த். தேவா வந்து ஸ்ட்ரைக்லேயும் நான் ஸ்ட்ரைக்கில் வந்து பொல்லாட் அரவிந்தும் இருப்பார். ஈகிள் ஐஸ் அணிக்காக ஸ்டோர் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு யார்க்கர் டெலிவரி டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு எட்ஜி. நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் யார்க்கர் ஆஃப் சைடு சைட்டில் அடிச்சுட்டு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஒரு எட்ஜி கீப்பர் கேட்ச். ஃபஸ்ட் விக்கெட் இழக்கிறாங்க. ஈகிள் ஐஸ் தீஃப் டவுன் பேட்ஸ்மேனாக வராரு. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு ஆஃப் சைட் சைட்டில், யாருமே இல்லைங்க பவர் பிளே காரணமாக. ஒன் பிச்சில் குட் ஸ்டாப் அங்கே 2. நெக்ஸ்ட் பால் இது வரைக்கும் பவர் பிளே சூப்பராக போட்டிருக்காரு விஜய். ஒரு எட்ஜி கீப்பருக்கு நடுவில் விழுது, 2 பேர்த்து கேப்பில். லெக் சைடு சிங்கிள் ஓடிட்டாங்க. ஓவர் சூப்பராக பவுலிங் போட்டாங்க. ஸ்பார்க் ஒரு ஓவருக்கு 5 அடிச்சிருக்காங்க. 2வது ஓவரை வீச யோகேஷ் ஸ்பார்க் அணிக்காக. பேலன்ஸ் இருக்க 12 பால் என்ன பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட் பால் தரையிலே உருண்டு வந்துருச்சு, ஓடல டாட். 11 பால் ஒரு இன்சைட் எட்ஜ் போல்டு. பேட்ஸ்மேன் மணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பேலன்ஸ் இருக்க 10 பால். ஈகிள் ஐஸ் அணி என்ன பண்ண போகிறாங்க. டாட் பால் ஒரு அவுட் ஸ்விங் ஆச்சு. பேட்ஸ்மேன் பாலை பார்த்து சுற்றினார், பேட்டில் படலை. இந்த வாட்டி ரிட்டன் திரும்புகிறாரு, அடிச்சிருக்கார் லெக் சைடு சைட்டில் சிங்கிள். நெக்ஸ்ட் பால் டாட். லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்கார் ரிட்டன் திரும்பி. தேடமல் திசையில் 6. பொல்லாடு பேட்லேருந்து வர ஃபஸ்ட்டு 6. இந்த திசையில் ரிட்டனில் இவர் தான் ஃபஸ்ட்டு 6 அடிச்சிருக்காரு இன்றைக்கி நடந்த மேட்ச்லேயே. சூப்பர் பேட்டிங். 6ஓட 2வது ஓவர் முடியுது. ஓவருக்கு 12 அடிச்சிருக்காங்க. ஈகிள் ஐஸ் அணியினர் பாலுக்கு போல தான் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஆன் ஃபைனல் ஓவர். ஸ்பார்க் யார் பட வராங்க ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அருண்குமார் நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 3rd ஓவரில் ஃபஸ்ட் பால் ஒய்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. பால் மறுபடியும் ஒரு ஒய்டு. ரீபால் ஒரு எட்ஜு கீப்பர் குட் டேக்கன் விக்கெட். சீனி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பேலன்ஸ் 5 பால் இருக்குது. நெக்ஸ்ட் பால் 5 பாலை அவங்க பிடிச்சி அடிக்கணும் கண்டிப்பாக. ஒரு 6 ஒரு பவுண்ட்ரியோ என்ன பண்ணுறாங்க. அடிச்சிருக்காரு, ஆனால் எங்கேயும் பால் போல் பிச்சில் தான் இருக்குது. சிங்கிள் பால் இருக்குது. பொல்லாடு ஸ்ட்ரைக். பொல்லாடு அரவிந்த். அடிச்சிருக்காரு கீப்பர்ட்ட, ஆனால் விக்கெட். குட் டேக்கன். பேட்ஸ்மேன் ஷாருக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 பால் டாட். 2 பால் ஒரு ஃபுல் டாஸு பனிஷ் பண்ணியிருக்காரா. ஒரு ஃபீல்டர் நிற்கிறாரு. சூப்பர் கேட்ச் அழகாக இருந்துச்சு, சூப்பராக பிடிச்சாரு.
அதை கவர் பண்ண முடியல நம்மளால், ரொம்ப லாங்கில் இருந்தார். விக்கெட். லாஸ்ட் 1 பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். லாஸ்ட் பால் பிடிக்க ஆகாஷ் வந்திருக்காரு ஈகிள் ஐஸ் அணிக்காக. இல்லை, டாட்டு நிற்க வச்சு ஓடுறாங்க. ஒரு தப்பான த்ரோ, கண்டிப்பாக 2 ஓடுவாங்க. டூவோட இந்த இன்னிங்ஸ் முடியுது. அது 7 அடிச்சிருக்காங்க. 18 அடித்தா ஸ்பார்க் வெற்றி பெறலாம். 18 பால் 18 அடிக்கணும். ஈகிள் ஐஸ் 17 ரன் அடிச்சிருக்காங்க. பாலை விட 1 ரன் கம்மி அடிச்சிருக்காங்க. இவங்க நல்லா ஃபைட் பண்ணோம். மற்றும் காசி ஸ்பார்க் அணிக்காக ஓப்பனிங் பேரா. இம்ரான் சைக்கிள் இருப்பார், காசி நான் சைக்கிள் இருப்பார். பவர் பிளே ஓவரை வீச மணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஈகிள் ஐஸ் அணிக்காக. பவர் பிளேயில் இம்ரான் சைக்கிள் இருக்கார். மணி நல்ல ஃபேஸில் பால் போட்டார். ஃபஸ்ட்டு பால். ஒரு நோவு கொடுத்துருக்காங்க. ஒரு புல்டாஸ் நோ. 2 ஓடுறாங்க. ஒரு ஃப்ரீ ஹிட் பால். அவங்க சூப்பராக ஓவர் போடணும். கண்டிப்பாக 1 ரன் 2 ரன்னுக்கு ஓவர் போட்டால் தான் இந்த மேட்சை வின் பண்ண முடியும். ஏன்னா லோ ஸ்கோர் மேட்ச் இது. பாலுக்கு பால் தான் ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு டாட் போட்டார். பேலன்ஸ் இருக்குது. எல்லா பாலையுமே ஒரு டாட் போடணும் கண்டிப்பாக. ஃப்ரீ ஹிட்டை மிஸ் பண்ணிட்டாங்க ஸ்பார்க். தேர்ட்மேன் திசையில் தொட்டு 1 ரன் ஓட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் காசி ஸ்ட்ரைக்கில் நான் சைக்கிள் இருந்தார். அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு பால் ஆஃப் சைடு ஸ்ட்ரைட்டில் தொட்டு ஓடுறாங்க. ஆனால் அங்கே ஓடி போய் ஒரு ரன்னிங் கேட்சை பிடிச்சிட்டாரு. விக்கெட் இழக்கிறாங்க ஸ்பார்க். டக் அவுட்டில் வெளியேறாரு காசி. நியூ பேட்ஸ்மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எனக்கு பிடிச்ச பேர் டோனி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நியூ பேட்ஸ்மேன் அண்ட் ஸ்ட்ரைக். அடிச்சிருக்காரு டோனி மாதிரியே ஆஃப் சைட் சைட்டில் 1 பிச்சில் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால். கீப்பர் டாட். நெக்ஸ்ட் பால். ஃபுல் ஃபேஸில் போட்டார். ஆஃப் சைட் சைட்டில் தூக்கி விட்ருக்காங்க. பால் ரொம்ப நேரம் ஏரில் இருக்குது. 2 பேர்த்து கேப்பில் விழுந்துருச்சு. 2 ஓடிருக்காங்க. இல்லை, நிற்க வச்சே 3 ஓடிட்டாங்க. சூப்பர் ரன்னிங். டோனி மாதிரியே ஃபினிஷ் பண்ணிட்டாரு. 3 ஓடிட்டார். கை கடிச்சிட்டு 3ஓட பவர் பிளே ஓவர் முடியுது. செம்மையாக யூஸ் பண்ணிட்டாங்க. 11 ரன் அடிச்சிட்டாங்க. இன்னும் 7 ரன் அடிக்கணும். 12 பாலுக்கு 7 அடிக்கணும். பவுலர் ஆகாஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டோனி ஸ்ட்ரைக். நம்பர் 7 என்ன பண்ண போகிறாரு? அடிச்சிருக்காரு இப்போ லெக் சைடில். ஆனால் அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார். இல்லை, ஒரு நல்ல கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. கைக்கே போச்சு. 2. நெக்ஸ்ட் பால். பவுலருக்கு சப்போர்ட் பண்ணி தரணும். விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 5 ரன் அடிக்கணும் 11 பாலுக்கு. ஒரு எட்ஜு. விக்கெட். ஹார்ட்ரிக் விக்கெட் எடுப்பாரா? விதத்துலேயே திரும்பிட்டார் முட்டையில். வின்சென்ட் ஹார்ட்ரிக் விக்கெட் எடுப்பாங்களா? லோகேஷ் நியூ பேட்ஸ்மேன் ஹார்ட்ரிக் விக்கெட் எடுப்பாங்களா? இல்லை அதை டிஃபெண்ட் பண்ணுவாரா? 10 பாலுக்கு 5 அடிக்கணும். டாட். ஹார்ட்ரிக் விக்கெட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. 9 பாலுக்கு 5 அடிக்கணும். நெக்ஸ்ட் பால். அடிச்சிருக்காரு. அங்கே யாருமே இல்லை பாயிண்டில். கண்டிப்பாக பவுண்ட்ரி தான் போகும். பவுண்ட்ரி. மேட்ச் டை இந்த பவுண்ட்ரியோட. நெக்ஸ்ட் பால். கீப்பர்ட்டை தொட்டு விட்டு 1 ரன் ஓட்டாங்க. இதோட மேட்ச் வின் பண்ணுறாங்க ஸ்பார்க்.